நம்ம தமிழ்நாட்டில் சத்துணவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கெல்லாம் ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 55,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 4/7/2024 அன்றைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றத இவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சத்துணவு ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். அதாவது இது பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் வெப்சைட் தான். இது அஃபிஷியல் கேரியர் வெப்சைட் தான். இது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்குன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, இதுதான் இதோடைய வெப்சைட். சரிங்களா? NIFEN.TN.in இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். இதில் பாருங்கள், வாட்ஸ் நவுன்னு இருக்குது இல்லைங்களா? இதில் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் இப்போ கரண்ட்டாக என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே விட்டுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயே அப்ளிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NIFTEM, அதாவது தஞ்சாவூர்லேருந்து தான் இது ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இது வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதிலே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டவுட் யாராவது இருக்கோ அவங்களாம் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனும் கீழே கொடுத்துருக்காங்க. அதே அப்படி டவுன்லோட் பண்ணோன்னா இங்கே மேலே ரெக்கமெண்ட் ஆஃப் யோகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜியில் தான் உங்களுக்கு இது வெளியிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த டீமுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இதில் 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் வெப்சைட்டோட லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயிலும் இதில் வந்துடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி தான் வெளியாகிருக்கு. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 4 ஜூலை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க ஆன்லைன் வெப்சைட் தான். சில பேர் என்னென்னு கேட்குறாங்க, இது ஃபேக்கு தானே, இது ஃபேக் வெப்சைட் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ரியலாக ஓப்பன் பண்ணி காட்டியும் நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க. சரிங்களா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஜாப் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்டென்சியல் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள். இதை செக் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகா அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஎட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பிஎட்டில் ஃபுட் சயின்ஸு, ஃபுட் அண்டு நியூட்ரிஷன், ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஃபுட் சயின்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் பர் மந்த் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படி இதில் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் ரிசர்ச் பண்ணியிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எம்இ எம்டெக் இது படிச்சிருந்தாவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கண்டிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா SCI இது நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச்சில் ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டி பேஸ், அதாவது ஃபுட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக மல்டி பேஸுக்காக உங்களை JRFக்காக உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்டெக், எம்எஸ்சி,
டிகிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயரில் யூஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர் இல்லைனா 2 இயர். இது ஆஃபர் பிஜியும் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் 2 இயர் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபுட் சயின்ஸு அண்டு டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஃபுட்டு அண்டு அக்ரிகல்ச்சர், இது அக்ரிகல்ச்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. அதாவது ப்ராக்ரஸிங் அண்டு ஃபுட் இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லையானா ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இதில் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா 37,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9% வரைக்கும் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ, அதாவது ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் கிடைச்சனா உங்களுக்கு எப்படியும் 40,000 வரைக்கும் உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். சரிங்களா? இந்த வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எம்டெக், எம்எஸ்சி இதெல்லாம் படித்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பாருங்கள், ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் ஜேஆர்எஃப் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸு கிடையாது. அதாவது பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 500 தான் ஃபீஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஆஃப் யங், அதாவது ஜேஆர்சி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 6 டேஸில் உங்களுக்கு எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட் வில் ஹேவ் ஒர்க் 6 days, அதாவது நீங்கள் செலக்ட் ஆன உடனே உங்களுக்கு 6 நாளுக்குள்ளவே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் டைரெக்டாக உள்ளே போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இவங்க கொடுத்துருக்காங்க மெயில் ஐட்லேயோ இவங்க கொடுத்துருக்க பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐட்லேயோ இல்லைன்னா வேறு எதுலையாவதையோ உங்களுக்கு 3 days உங்களுக்கு சொல்லிடுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்கன்னா, இங்கே பாருங்கள், எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எக்ஸாமினேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் என்னன்னா இவங்க இன்டர்வியூ வைப்பாங்க, அந்த இன்டர்வியூ தான் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாம் அண்ட் ஃபாலோவிங் இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்போம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அதாவது 9ஆம் தேதி காலையில் 9:30 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி காலையில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் கும்பகோணத்தில். சரிங்களா? கும்பகோணமும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்லேயும் இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் இதோடைய அப்ளை பண்ணுற லிங்க். இங்கே கிளிக் ஹியர் ஃபார் அப்ளைன்னு இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நீங்கள் டைரெக்டாக அப்ளை பேஜுக்கு போயிடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது கீழே வந்து கிளிக் ஹியர்னு இருக்குது. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அந்த ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் உள்ளே போகலாம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ரிஜிஸ்டர் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்து டைரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, அதனால் எனக்கு ஃபில் இன் த ஆல் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு எனக்கு காட்டுது. சரிங்களா? இதை கொடுத்தாவே போதும், உங்களுக்கு போதுமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எப்படி ஃபில்லப் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும், எப்படி அப்ளை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை பற்றி உங்களுக்கு ட்ரெண்டிங்காக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.